டைப்ஸ் ஆஃப் ஹோம் லோனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லோனை நம்ம பார்த்துருக்கோம். சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் லோனுக்கு அப்புறம் பிளாட் பர்ச்சேஸ் வித் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குங்க, ஆனால் இடம் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாட் பர்ச்சேஸ் வித் கன்ஸ்ட்ரக்ஷன். இடத்த வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், அதில் வீடு கட்டலாம். அப்போ இடத்த வாங்குறது லோன் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அந்த இடத்தோட விலை, அந்த விலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்டன் லிமிட், அதாவது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் லோன் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க, எல்டிவின்னு சொல்லுவாங்க. அந்த லோன் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லேண்ட் லார்டுக்கு, அதாவது இந்த லேண்டு நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அந்த லேண்டோட உரிமையாளருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு அந்த லேண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பேரில் நீங்கள் கிரயம் பண்ணிக்கணும். உங்கள் பேரில் கிரயம் பண்ணி அதை நீங்கள் எந்த பேங்க் மூலமாகவோ இல்லை எந்த ஃபினான்ஸ் மூலமாகவோ நீங்கள் அந்த லோன் வாங்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா எம்ஓடி பண்ணிடுவாங்க. எம்ஓடிடி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மெமோரமெண்ட் ஆஃப் டைட்டில் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பேரில் அந்த பத்திரத்தை வந்து கிரயம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டலாம். அந்த வீடு கட்டுற ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் எப்படி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து லோன் கொடுப்பாங்கன்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் பேஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்து போட்டுட்டு லெண்டல், அதுக்கப்புறம் வந்து ரூஃபு, அதுக்கப்புறம் உள்பூச்சு, வெளிப்பூச்சு, அதுக்கப்புறம் ஃப்ளோரிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பிளாட் பர்ச்சேஸ் வித் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம ஒரு இடத்த வாங்கி அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீடு வந்து கட்டிக்கலாம். சரிங்களா? ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.